நம்ம கிச்சனில் தக்காளி பச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு, முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ ஜார் எடுத்துக்கோங்க, இதில் தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டோம். இது வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, இந்தமாரி தான் அரைக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க, அடுப்பு அடிச்சு விட்டுக்குங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்குங்க. முந்திரி பட்டை போட்டுக்குங்க. இப்போ அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது, 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இப்படி வந்துச்சு பாருங்கள். இந்தமாரி நல்லா சுண்டி வரணும். இந்தமாரி வச்சுக்கோங்க. இப்போ இந்தமாரி வந்துடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ சுவையாக தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஹெச் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.